கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கோவை அருகே உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் மாணவர்களுக்கிடையே நடந்த மோதலில் அமுதன் என்ற ஒரு மாணவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கல்லூரி வளாகத்தில் அல்லது கல்லூரி அருகாமையில் நடந்த இந்த சம்பவம் மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. அண்மை காலமாக கல்லூரிகள், பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழக வளாகங்களில் மாணவர்களுடைய போதை பழக்க வழக்கங்கள் அதிகரித்து இதுபோன்ற மோதல்களுக்கு அடிப்படை காரணங்களாக அமைகின்றன. இந்த போதை பழக்க வழக்கங்கள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து, குறிப்பாக மது, போதை, புகை மூன்றுமே சமூகத்தில் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்நிலையில் 2026 மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. அண்மையில் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நோ ட்ரக் ரன் என்ற, அதாவது போதை கூடாது ஓடுங்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை கூட முன்னெடுத்தார். ஆனால் இது ஒரு சாதாரணமாக ஒரு நாளில் முடிந்துக்கூடிய விஷயம் கிடையாது. இது ஆழமாக, அழுத்தமாக எங்கெல்லாம் மது, போதை பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ அந்த இடத்தில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கடந்த 3 மாதத்துக்கு மேலாக ஆகிவிட்டது ஆட்சிக்கு இந்த 3 மாத காலத்தில் கடும் நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுபோன்று கல்லூரிகளில் மதுவை அல்லது போதையை அடிப்படையாக வைத்து கொலைகள், கலவரங்கள் நடந்திருக்க வாய்ப்பெல்லாம் வந்திருக்கும். எனவே இந்த சம்பவம் கோவையில் நடைபெற்ற சம்பவம் ஒரு மிகப்பெரிய வருத்தக்குரியது. இந்த சம்பவம் குறித்து ஒரு அமைச்சர் அதுவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. பொதுவாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து தினமும் காலையில் ஐஜி இன்ட் உளவுத்துறை ஐஜி அவர்கள் முதலமைச்சரை பார்த்தான் தினமும் தெளிவுபடுத்துகிறார். எனவே அன்று கோவையில் நடந்த சம்பவம் குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு விஷயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிற போது அவர் சட்டமன்றத்தில் பதில் சொல்வது இது நாள் வரை இல்லாத நடைமுறை. பொதுவாக இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் முதலமைச்சர் தான் எழுந்து பதில் சொல்லணும். ஆனால் விதிமுறைகளுக்கு மாறாக, மரபுக்கு மீறி ஒரு கல்லூரியில் நடந்த சம்பவத்திற்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்கிறார் என்று சொன்னால் அது தட்டி கழிக்கிறார்கள். இதை உதாசீனப்படுத்துகிறார் என்ற பொருள். இது சரியான நடைமுறை இல்லை. இது இந்த போதை பழக்க வழக்கங்கள் முற்றாக அடியோடு தமிழகத்தில் இருந்து துடைத்தெறியப்பட வேண்டும். அதற்கான உரிய நடவடிக்கையை இந்த அரசு எடுக்கணுமே தவிர, இது போதையால் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது என்பதை மூடி மறைப்பதற்காக இது இரு குரூப்புக்கான மோதல் என்று கதை கட்டுவது எந்த விதத்திலும் உபயோகமாகாது. யாரும் இந்த அரசு தான் போதை பழக்கத்தை கொண்டு யாரும் குற்றம் சொல்வதற்கில்லை. இது நீண்ட நாளாக இருக்கிறது. அதை ஒழிப்பதற்கு உண்டான பூரணமான நடவடிக்கை உண்மையாக வெளிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. எஸ், அதாவது இது தவறானங்க. அதாவதுங்க, தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அப்படி இருக்கிறபோது சட்டமன்றத்தில் இது இவ்வளோ பெரிய சம்பவம் நடைபெற்ற பிறகு அவர் பேசாமல் இருக்கக்கூடாது. அவர் எழுந்து தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அதாவது இது மது போதையால் நடந்ததுனால் போதையால் நடந்ததுன்னு ஒத்துக்கொள்ளுக்கு என்ன இருக்குது? அது மறைக்கிற போது தான் மீண்டும் அது பிரச்சனைகள் ஆகுது. இருக்கிறத மறைத்தால் அது மீண்டும் வேறுங்க அது இன்னொரு பிரச்சனையாக இருக்கும். அதனால் முதலமைச்சர்கள் இது போதை பழக்க இல்லை என்று சொன்னால் அப்படி 2 பேரும் மோதிக்கணும், கொலை போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போது அந்த சம்பவத்தை நடந்ததை உண்மையாக டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படையாக ஒரு ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர், திறந்த மனசோடு இருக்கிற சொல்லக்கூடிய அமைச்சர், போதை ஒழிப்பு தான் என்னுடைய லட்சியம்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் அவர் பதில் சொல்ல கல்வித்துறை அமைச்சரை வச்சு பதில் சொல்லிக்கிறாரு. அடுத்து நடக்கிற சட்டமன்றத்திலாவது தொடரலாவது திங்கட்கிழமையாவது முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். அது காலம் தாழ்த்திருக்கக்கூடாதுங்க. நேற்றைய தினமே உங்களுக்கு இதில் உடனுக்குடன் ஒரு நம்ம தமிழ்நாடு காவல்துறை என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கிற சொல்லியிருக்க முடியும். அதாவது சம்பவம் நடந்தவுடன்
அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து தப்பித்து போயிருக்கலாம், அல்லது வந்து அவர்கள் இடக்கம் கண்டுபிடிக்க முடியாமலாம் போயிட முடியாது. கைது செஞ்சுருக்கிறோம், கைது செய்ய நடவடிக்கை எடுக்கிறதையாவது வந்து சொல்லியிருக்கணுமே தவிர, அது முற்றாக வந்து கண்ணை மூடிக்கொண்டிருப்பது வந்து சரியான முறையல்ல. அதாவதுங்க என்ன, தொடர்ந்து வந்து பல சம்பவங்கள் இது மாதிரி நடந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த மது போதை சம்பவங்கள் பலமுறை எச்சரிக்கிறோம். அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பாலியல் பலாத்காரம் நடந்தது, எத்தனையோ சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. வந்து நாம் சுட்டி காட்டியிருக்கிற வந்து இது தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரத்துக்கு, மது கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்கணும். ஆனால் இந்த அரசு வந்து அதை கண்டும் காணாமல் இருக்குது, காதை மூடிக்குது, கண்ணை மூடிக்கிறாங்க, காதை பொத்திக்கிறாங்க. அதனால் இது ஒரு எச்சரிக்கை அலாரம் என்று தான் நான் சொல்ல வேண்டியது.